ஒரு விஷயம் வந்து படிக்கிறது அண்ட் ரெண்டாவது வந்து முழு கவனத்துடன் மனசார படிக்கிறது. ஏன்னா படிக்கிறதா நம்ம இதை கூட தானே சொல்லுவோம். அவர் கணக்கா நம்ம இதற்கு புத்தகம் திறந்திருக்கோம், ஆனா நம்மளோட கவனம் வேற எங்கேயோ. பட் முழு கவனத்துடன் மனசார படிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எவ்வளவு நேரம் புத்தகத்தை எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ நீங்க அந்த நேரத்துல எதனா ஒரு விஷயத்த படிச்சு ஞாபகப்படுத்திருப்பீங்க, எதனா ஒரு விஷயத்த ரிவைஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கான எதனா ஒரு அவுட்புட் வந்திருக்கு. உண்மையிலேயே அப்படி நீங்க எதனா செய்யணும்னு விரும்புனீங்கன்னா லைஃப்ல இந்த புத்தகங்களை உங்க எதிர்க்க வச்சுக்கிட்டு திறந்த கண்களுடன் உங்களையும் மத்தவங்களையும் ஏமாத்துறீங்களே, இதை விட வேண்டியதாகும். எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க உங்களுடைய ஸ்டடி சிட்டிங் டைம் இந்த மாதிரி வைங்க. அதுல நீங்க எவ்வளவு நேரம் படிச்சாலும் அவ்வளவு நேரமும் வெறும் படிக்க மாட்டதான் செய்யணும். அந்த நேரத்துல மக்களுடைய வார்த்தைகள் இல்ல, நண்பர்களுடன் விளையாட்டு, இந்த எந்த எண்ணங்களோ உங்களோட மைண்டுக்கு வரக்கூடாது. அப்படி நீங்க உங்களுடைய டார்கெட்டை குறித்து டிட்டர்மைண்டா இருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுடைய கோல்ஸ் பூர்த்தி ஆகும். அப்படி நீங்க டிட்டர்மைண்டா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தர் எதுதான் சொன்னாலும் சரி உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அப்ப உங்களோட வார்த்தைகளை சுத்தமா கேட்காதீங்க. அந்த நபர் உங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் சரி. ஏன்னா அப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை நான் செய்யணும்னு, அதன் பிறகு யாராலையோ உங்களை அதை அச்சீவ் பண்ண விடாம தடுக்க முடியாது. விஷயம் என்னன்னா இங்க உங்களுடைய உழைப்பு மட்டும் தான் தேவை. யாருடைய நெகட்டிவான வார்த்தைக்கு மீதோ கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களோட வேலை தொடர்ந்து படிக்கிறது தான். உங்களோட கோல்ஸ்க்காக, உங்களுடைய கரியருக்காக அண்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்காக வெறும் அதுக்காக தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருங்க. எந்த நாள் உங்களுக்கு மனசார தோல்வியாக தோணுதோ அந்த நாள் உங்ககிட்ட இந்த கேள்வி கேளுங்க, நீங்க இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்க ஸ்டார்ட் ஏன் பண்ணீங்கன்னு. அப்படி உங்களுக்கு எதனா ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை பூர்த்தி செய்யறதுக்கு உங்களுடைய முழு உழைப்பு எல்லாத்தையும் போடுங்க. மக்கள் யார் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்களோ அவங்க மற்றவங்களை கீழே இழுத்து விடணும்னு தான் பாப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே ஸ்ட்ரகிளே பார்த்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் போராட்டத்தை பார்த்திருக்காங்களோ அதை எதிர்கொண்டு இருக்காங்களோ அவங்க எப்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட மனசுல வேற இது மட்டும் தான் இருக்கணும், எது தேவையோ அதுக்காக நம்ம உழைக்கணும். வெற்றி அடைங்க, அதுல வெறும் அவ்வளவுதான். எங்க எந்த வார்த்தைக்கு மீது உங்களோட கவனம் போக கூடாது. எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் டாப் ரேங்கர் ஆகிறது ஒன்னும் ரொம்ப இம்பாசிபிளான விஷயம் கிடையாது. வெறும் நம்மளுடைய முயற்சி மட்டும் தான் அந்த அளவு இருக்க மாட்டேங்குது. சோ தட் நம்ம டாப்பர் ஆக மாட்டோம். சோ இதனால தொடர்ந்து நிக்காம சோர்வாகாம உங்களோட டார்கெட்டா மறக்காம அப்படி கஷ்டப்படணும்னா அப்ப உங்களுக்கான ஒரு ரொட்டீனை செட் பண்ணணும். உங்களையே ஒரு டைம் டேபிள் கூட இணைச்சுக்கணும். உங்களையே டிசிப்ளினா வச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதுல எல்லாத்துக்கும் முதல் வேலை என்னன்னா, நீங்க எங்க படிக்கிறீங்களோ அது படிப்புக்கான சூட்டபிளான இடமா இருக்கணும். உங்களோட படிப்பு உங்களோட சரௌண்டிங் மீது டிபெண்ட் ஆகுது. இதுக்காக தான் சரியான இடம் சரியான டைரக்ஷன்ல இருக்கிறது அவசியம். படிப்புக்காக ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ அப்படி நீங்க உங்களோட படிப்பை ரொம்ப சத்தமா ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கிற இடத்துல நடக்குதுன்னா அப்ப உங்களுடைய கவனம் டைவர்ட் ஆகுது ஒரு நார்மலான விஷயம் தான். சோ இதுக்காக தான் நீங்க எந்த டேபிள் சேர்ல உட்கார்ந்துட்டு படிக்கிறீங்களோ அங்க வெறும் உங்களுடைய புத்தகங்களோ அண்ட் எதிர்க்க செவுத்துல எழுதி இருக்கிற உங்களோட டார்கெட் மட்டும் தான் இருக்கணும். சோ தட் நீங்க இதை மறக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் நம்மள ரொம்ப சீக்கிரமாவே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தள்ளி விட்டுடும். அது உனக்கு இதையும் சொல்லும், அட கொஞ்சம் படுத்து தான் படிய, பெட்ல படுத்துக்கிட்டு படிக்கலாம், கம்பளி போத்துக்கிட்டு படிக்கலாம். ஆனா நீங்க உங்களையே இந்த விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நகர்ந்து வேற எதனா ஒரு இடத்துல உட்கார்ந்து படிப்பேன்னா அப்ப நான் வெறும் புத்தகங்களை திறந்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், டைமை வேஸ்ட் பண்ணுவேன். உங்களையே ஹார்ட் ஒர்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா அப்பதான் வந்து படிப்பு நடக்கும். சொகுசா இருந்தாலும் ரொம்ப சொகுசாவே இருப்போம். ரெண்டாவது விஷயம், இப்ப நீங்க படிக்க உட்காந்துட்டீங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து அது வந்து உங்களுக்கு முழு நாளோடைய, முழு மாசத்தோட, முழு வருஷத்தோட டார்கெட் இருக்கணும். அதுக்கான ஒரு ஷெட்யூல் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு சரியான டைம் டேபிள் இருக்கணும். நீங்க எத்தனை நாள்ல எவ்வளவு கவர் பண்ணணும்னு. உங்ககிட்ட ஒரு சரியான டைம் டேபிள் வராத வரைக்கும் உங்களோட மைண்டுக்கு சரியாக செட் ஆகாது. நீங்க ஏன் இந்த சேர் அண்ட் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு. இதுக்காகத்தான் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்குன பிறகு ஒரு நல்ல டைம் டேபிள செட் பண்றதும் ரொம்பவே அவசியம். டைம் டேபிள் இந்த மாதிரி இருக்க கூடாது உங்களை ஸ்ட்ரெஸ்ல தள்ளுற மாதிரி. டைம் டேபிள் எப்படி இருக்கணும்னா உங்களோட பாடி, உங்களோட மைண்ட் அதை நிம்மதியாக கவர் பண்ண கூடணும். ரொம்ப சுமையை கொடுக்காதீங்க உங்களோட மைண்டுக்கு. ஏன்னா பர்டன்னால, ஸ்ட்ரெஸ்னால விஷயங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கையை விட்டு வெளியே போயிடும். இதனால உங்களுடைய உண்மையான அவுட்புட் வெளியே கிடைக்காம போகுது. சோ இதுக்காக தான் சொல்றோம், ஒரு ஈஸி வேல ஒரு நல்ல டைம் டேபிள் உருவாக்கி உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன டார்கெட்டை கொடுங்க. இதனால கண்டினியூட்டி தொடரும். கண்டினியூட்டி இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு வாட்டி விட்டுட்டோம்னா பின்னாடி போயிடுவோம், அவ்வளவுதான். திரும்பவும் நம்ம இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். விஷயம் நம்பர் 3, அனலைசிஸ். டைம் டேபிளுக்கு அப்புறம் டு டு லிஸ்ட்க்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு நாளும் இதை அனலைஸ் பண்ணணும். நீங்க என்ன டைம் டேபிள் போட்டிருக்கீங்களோ அதன் பிரகாரம் நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்க, அந்த லிமிட்டை விட வெளியே நீங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்க. எப்படின்னா உங்களுடைய 1 மணி நேரம் படிப்புல உங்களுக்கு 15 நிமிஷம் பிரேக் எடுத்திருக்கணும். ஆனா நீங்க 1 மணி நேரம் ஸ்டடி டைம்ல 1 மணி நேரமே பிரேக் எடுத்துட்டீங்க. சோ எந்த காரணத்தினால நீங்க அந்த 1 மணி நேரத்துக்கான பிரேக் எடுத்தீங்களோ அந்த காரணத்தை அகற்ற முயற்சி பண்ணுங்க. அது உங்களுடைய மொபைல் போனா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், உங்களுடைய தூக்கமா இருக்கலாம். ஏன்னா இப்ப உங்களுடைய இந்த 1 மணி நேரத்தை வீணாக்குற ஆட்கள் உங்களுடைய 1 வருஷத்தை
விஷயத்தை வீணாக்கிடுவாங்க அண்ட் இது உங்களுக்கு தெரியவும் வராது. சோ முடிஞ்ச அளவுக்கு டைவர்ஜென்ஸ் கிட்ட இருந்து தள்ளிருங்க. யாரெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களோ டிஸ்டர்ப் பண்றாங்களோ இந்த விஷயங்களால உங்களோட படிப்புக்கான கவனம் செதறதோ அந்த விஷயத்துக்கிட்ட இருந்து உங்களையே தள்ளி வச்சிருங்க. தினம் முழு அனலைசிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டீங்கன்னு, எதுக்கு நீங்க கொடுத்துருக்க கூடாதோ. விஷயம் நம்பர் 4, பி டிசிப்ளின். நீங்க வாழ்க்கையில இதை டிசைட் பண்ணணும். நீங்க ஒழுக்கத்துக்கான விலையை பே பண்ண போறீங்களா இல்ல வருத்தத்துக்கானதை கொடுக்க போறீங்களா? அப்படி உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு உடைக்க வேண்டியது இருக்குதுன்னா அப்போ உங்க லைஃப்ல டிசிப்ளின் இருக்குது ரொம்பவே அவசியம். டிசிப்ளின் உங்களோட ரொட்டீனை ஃபிக்ஸ் ஆ வச்சிருக்கோம். உங்களோட மைண்ட திசை திருப்ப விடாது. உங்களை நீங்களே எந்த அளவுக்கு டிசிப்ளினா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அவுட்கம் வரதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். நீங்க உங்களுக்காக டிசிப்ளினா இல்லனா, உங்களுக்காகவே ரெஸ்ட்ரிக்டா இல்லனா, அப்ப யாருனால உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாம். உங்களை யாருனால எங்கனால கூட்டிட்டு போவாங்க, பேசுவாங்க. சோ இதுக்காகத்தான் நீங்க சாப்பிடுறது, தூங்குறது, படிக்கிறதுக்கு வெல் டிசிப்ளின்ட் என்விரான்மெண்ட் இருக்குது ரொம்பவே அவசியம். The speed of your success is limited only by your dedication and discipline. உங்ககிட்ட இந்த உறுதி கொடுங்க. உங்ககிட்ட இந்த சத்தியம் பண்ணிக்கோங்க. நான் படிக்கிற சமயத்துல வெறும் படிப்பு மீது தான் கவனம் செலுத்துவேன். வேற எதுவும் செய்ய மாட்டேன். படிப்பை வந்து ஒரு ஆனந்தமான விஷயமா கருதி படிப்பேன். இது ஒரு சுமையா நினைக்க மாட்டேன். விஷயம் நம்பர் 5, பி ஹானஸ்ட், பி கிரேட்ஃபுல். நம்மளோட கனவுகளை பூர்த்தி செய்யறது கஷ்டமா இருக்கும், அசாத்தியமற்றது இல்ல. எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து வந்திருக்கீங்களோ உங்களை குறித்து நீங்க நேர்மையா இருங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்களோ, எது வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கீங்களோ அண்ட் எந்த சூழ்நிலையில உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை அனுப்பியிருக்காங்களோ அந்த சூழ்நிலைகளை மறக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான இன்ஸ்பிரேஷனே. அது உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். நீங்க டைவர்ட் ஆகுறப்போ, உங்களுக்கு படிக்கிறதுக்கான எண்ணம் குறைவாகிறப்போ, அப்ப நீங்க இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். என்னோட வீட்டு ஆட்கள் காலையில 4 மணிக்கு எழுந்து வேலைக்காக போயிருப்பாங்க அண்ட் இங்க நான் 8 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தானாவே வரும். அட நான் படிக்கணும்னு. எனக்கு இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் என்னோட வீட்டுக்காரங்களுக்கு. சோ இதுக்காகத்தான் எப்பவும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களோட வீட்டோட பேக்ரவுண்டையும் மறக்காதீங்க. ஏன்னா நீங்க எங்கத்தான் போனாலும் உங்களுடைய ஜீரோவோட ஆரம்பத்தை அதை நீங்க அங்கீகரிக்கலனா, அதையே நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்போ உங்களால முன்னேற முடியாது. ஏன்னா உங்களுடைய அடையாளம் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, இப்ப என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அண்ட் எந்தெந்த சூழ்நிலையில நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு. நீங்க